வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவங்களுடைய வா வாத்தியார் படத்துடைய 3வது சிங்கிள் வெளியா இருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 2வது சிங்கிள் நம்ம சேனல்ல ரியாக்ஷன் வீடியோவா இருக்கு. அதுவே சூப்பரா இருந்தது. இப்போ வந்து முதல் நாள்னு சொல்லிட்டு லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 படம் வேற 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. மியூசிக் செம்மையா இருக்கு. கார்த்திக் சார் செம்மையா இருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக் செம்மையா இருக்கு. ஆல்ரெடி நான் பணக்காரன் பேன் இந்தியா படம் பண்ண போறேன் மணி சார் பண்ணி என்ன பத்தி பயோபிக் பண்ண சொல்ல போறேன் நான் பணக்காரன் பேன் இந்தியா படம் பண்ண போறேன் மணி சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன பத்தி பயோபிக் பண்ண சொல்ல போறேன் செம்மையா இருக்குங்க. மியூசிக் செம்மையா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ் செம்மையா இருக்கு. பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பாட்டை என்ன கேட்கும்போது மகான் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். காசு வந்ததும் டேஸ்ட் மாதிரி போச்சு, அண்ணன் சலையில் அண்ணனோட பீச், அந்த 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 பாடல் ஒரு வைப் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு அதே மகான் படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு அது என்னவோ நல்ல பாட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டு டக்கு ஞாபகம் இல்லைங்க. விக்ரம் சாரும் இவங்களும் மீட் பண்ணிப்பாங்களே, அவர் பேர் என்னது? ஐயோ அவர் பேரும் வந்துட்டுனே. பாபி சிம்மாவும் விக்ரம் சாரும் மீட் பண்ணும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டும் அப்புறம் வந்து காசு வந்ததும் டேஸ்ட் மாதிரி போச்சு, அந்த அந்த ஒரு வைப்பு கிடைக்குது. அந்த பாட்டு டக்கு ஞாபகம் இல்லைங்க. அந்த ஒரு இதுதான் எனக்கு கிடச்சிது. அந்த ஒரு வைப்பு தான் எனக்கு கொடுத்தது இந்த பாட்டு. முதல் நாள் பாட்டு கேட்கும்போது கார்த்திக் சார் லுக் வைஸ் செம்மையாக இருக்கார். மியூசிக் வந்து சனா அவர்கள் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்படியே ஒரு மாதிரி நல்லா போச்சு. செம்மையாக கேட்க கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் வாய்ஸில் வரும்போது எனக்கு அந்த வைப்பு தான் கொடுத்தது. கார்த்திக் சார் லுக் வந்து ஜப்பான் படம் வந்து அந்த லுக்கு தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சிரிக்கிறது, கண்ணாடி கழட்டுறது, அது எல்லாமே நம்ம ஜப்பான் படத்தில் அந்த கேரக்டர் பார்த்துருக்கோம்னா கார்த்திக் சார் அந்த ஒரு லுக்கில் மாதிரி எனக்கு இந்த கார்த்திக் சார் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவர் இந்த பாட்டு வந்து ஏதோ சம்திங் யாரையோ கண்டுபிடிக்க உள்ளே வர மாதிரி, கேமுக்குள்ளே வர மாதிரி சம்திங் ஆனால் இருக்கலாம், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மியூசிக் வைஸ் செம்ம, கார்த்திக் சார் லுக் வைஸ் செம்ம, பாடல் கேட்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் பாட்டு தான், 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாட்டு தான், ஆனால் செம்ம வைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.